இந்த ஆனந்தம் ஆரோக்கியம், ஆரோக்கியம் ஆனந்தம், ஜாய் ஆஃப் லைஃப் சித்த யோகா ஃப்ரீடம் ஒர்க் ஷாப் 7 நாட்கள் நேர்மையாக நான் இந்த கோர்ஸ் மற்றவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன், அது உங்களுக்கு ஓப்பனாக முடிந்த வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இந்த 7 நாள் பயிற்சியில் நான் சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் விடாமல் 48 நாட்கள் ஒரு மண்டலம், ஒரு நாள் கூட தவறக்கூடாது. 48 நாள் ஒரு மண்டலம் இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வுகள் தெரியும். மனதளவில் உடலளவில் உங்களுக்கு கண்டிப்பாக உணர்வுகள் தெரியும். 48 நாளில் பிரேக் ஆகிடுச்சுன்னா பிரேக் ஆன நாள்லேருந்து 48 நாள், 20 நாள் பண்ணிட்டேன், ஒரு 4 நாள் கேப் வந்துருச்சு, திருப்பியும் நான் டே 1 அப்படின்னு வச்சுட்டு 48 நாள். எப்படி இந்த ஐயப்பன் மலைக்கு போகிறதுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருக்காங்க, அந்த மாதிரி விடாமல் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸுக்காக நீங்கள் என்ன டைம் அலோகேட் பண்ணி கற்றுப்பீங்க, அதனுடைய உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று என்ன, அது எந்த நோக்கத்தோடு இங்கே வரவழைச்சிங்களோ என்னவோ கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை உங்கள்கிட்ட இருந்தது. அந்த இன்ஸ்பைரேஷன் வயதில் பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாமல் எல்லாருமே சமமாக என் கூட பழகி, நான் வந்து ஈகோ இல்லை, எல்லாரும் ஃப்ரீயாக தான் நான் மூவ் பண்ணுவேன், பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால் நான் ஏதாவது தவறாக அவங்கள வந்து பேசி உங்கள் மனசை புண்படும் மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா தயவு பண்ணி அதை மனசில் வச்சுக்காதீங்க. கற்றுக்கணுங்கிற இதில் தான் நான் சொல்லியிருப்பேன். இன்னொன்று, நீங்கள் காமிச்ச இந்த அன்பை என்னால் மறக்க முடியாது. நாட்கள் எவ்வளோ தான் கழிஞ்சு போனாலும் ஓடி போனாலும் இந்த முகத்தையும் மறக்க முடியாது. நீங்கள் என் கூட பழகிற இந்த ஒரு நாள், அந்த ஒரு வாரம் என் ஆய்வு வரைக்கும் ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய இந்த வயது முதியோர் இல்லம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதையுமே ஒண்டியாக சாதிக்க முடியாது, என்னால் முயன்ற வரைக்கும் நான் பாடுபடுறேன். ஆனால் உங்கள் மாதிரி ஜனங்கள்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம் எதுவுமே முடியாது. நான் உங்கள்கிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்னா, பணமாகவோ பொருளாகவோ, அது ஒரு நாற்காலி இருக்கலாம், ஒரு கட்டில் இருக்கலாம், ஒரு ஸ்பூன் இருக்கலாம், ஒரு தட்டு இருக்கலாம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுடைய ஆசிரம அட்ரஸுக்கு நீங்கள் பார்சலாகவோ பணமாகவோ நீங்கள் என்ன நினச்சாலும் ஸ்வீகாரம் ரெடியாக இருக்கேன். அதனால் நான் எதையுமே கண்டிஷனாக அவங்களை கேட்கல. ஏன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் இறங்கி இருக்கிறதுனால இது ஒண்டியாக என்னால் பண்ண முடியாது, ஒரு கை முடியாது. நீ கோஆப்ரேட் பண்ணால் இந்த மாதிரி போகிற இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். சில பேர் மனம் கொடுக்குறாங்க, சில பேர் அவங்ககிட்ட இயலாமையோ என்னவோ தெரியாது வர்றதில்லை, ஒன்றும் தொந்தரவு இல்லை. நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக என்ன கொடுத்தாலும் நான் ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு ரெடி இருக்கேன். பொருளாக கொடுத்தா கூட வாங்கிக்கிறேன், அரிசி கூட பார்சல் பண்ணலாம், பருப்பு கூட பார்சல் பண்ணலாம். நீங்கள் என்ன விளைவிக்கிறீங்க அதை நீங்கள் லாரியில் போட்டு கொடுத்தீங்கன்னா மைசூருக்கு வந்துடும். நான் டெலிவரி கொடுத்து எங்கள் ஆளுநர் நான் கொடுத்து பார்த்துப்பேன். அது பொருளாக இருக்கலாம், கட்டில் பழைய கட்டில் இருக்கலாம், உபயோகிக்காமல் இருக்கிறது நாட்காலி ஒரு டெப்போவில் போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் டெலிவரி எடுத்துப்பேன். ஸோ இது வந்து கனிவான ரெக்வஸ்ட்டு, எனக்காக இல்லை பொதுமக்களுக்காக உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். என்னென்னா எவ்வளோ பாடம் முடிஞ்ச பின்னாடி நம்மகிட்ட எதோ கேட்குறாருன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். நீங்கள் உதவி பண்ணால் தான் என்னால் முடியும். ஸோ உங்களால் ஆன உதவியை கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ இல்லைனா கூட எப்போ முடியுதோ அப்போ பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்ன ஆசனை கொடுத்து அன்பு காமிச்சிக்க இருக்கக்கூடிய மனமாக நீங்கள்